ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இது வந்து என்எஃப்கான 3வது டாஸ்க் தாங்க. ஸோ இந்த நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸும் நம்ம போடுறோம். ஸோ அதையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ என்எஃப்பி டாஸ்க்கான இதுதான் இந்த தேர்டு தான். ஸோ இதை வந்து பாய்ஸ் டீம் தான் வின் பண்ணாங்க. சூப்பராக தான் வின் பண்ணாங்க. ஆக்சுவலி இது வந்து என்னோட பேரில் சொல்லணும்னா இந்த கபசுர நீர் டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இது இருந்தது. அதாவது ஒரு பாட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சு அதை வந்து ஃப்ளிப் பண்ணி போட்டால் அது கரெக்டாக நிற்கணும் இல்லைங்களா? அது சும்மா ஜஸ்ட் இப்படி நிற்கும்ல ஃபன்னாக, அந்த பாட்டில் கீழே விழாமல் அந்த மாதிரி டாஸ்க் தான். இது பண்ணால் அது எத்தனை வாட்டி யார் பண்ணுறாங்க அப்படின்னு. இதில் என்ன ட்விஸ்ட் வைக்கிறாருன்னா பிக் பாஸ், ஒரு வாட்டி அந்த பாட்டில் வைக்கும்போது அந்த பாட்டில் கீழே விழுந்துடுச்சுன்னா சரியாக நிற்காம அங்கே வந்து ஒரு ஜூஸ் வச்சுருப்பாங்களா, அது கஷாயம் மாதிரி, அது என்னது பாவக்காய் ஜூஸு, கபசுர நீர், ஏதோ ஒன்று, அதை என்ன ட்ரிங்க்குன்னு சொல்லலை, அந்த சர்க்குலரில் அங்கே போனப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வந்து குடிச்சிட்டு திருப்பி போய் அதை ட்ரை பண்ணும். ஸோ அது கண்டிப்பாக குடிக்கிற மாதிரி இருக்காதுங்கிறது இந்த ட்விஸ்ட்டிலே தெரிஞ்சிடும். அப்புறம் போய் குடிச்ச அப்புறம் தான் அவங்க எல்லாம் நாங்கள் சொல்லுவாங்க அது பாவக்காய் அது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த டாஸ்க் விளையாடும் போது சைக்கலாஜிக்கலாகவும் கொஞ்சம் வந்து அந்த இரிட்டேஷனை கொடுத்து அந்த டாஸ்க் விளையாடணுங்கிறது தான் இந்த கேமோட சுவாரஸ்யம். அதாவது ஜஸ்ட் லைக் தான் அந்த பாட்டிலில் போட சொன்னால் போடுவாங்க, போட மாட்டாங்க, திருப்பி போடுவாங்க, போட மாட்டாங்க. அது இல்லை, அந்த பாட்டிலில் போடலாங்கிற டென்ஷனோடு சேர்த்து அந்த ஜூஸையும் குடிச்சிட்டு அதை வந்து ஃபிசிக்கலாகவும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு அது பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி போய் அந்த டாஸ்க் ஆடணும் போது அது எவ்வளோ இரிட்டேட் ஆகும்னு பாருங்கள். ஸோ இனிமேல் வரக்கூடிய டாஸ்க்லாம் இப்படி தான் இருக்கும். சைக்கலாஜிக்கலாகவும் மென்டலாகவும் அது வந்து ஸ்ட்ராங்காக பண்ணணும் அந்த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே 2 பேருமே டஃப் தான் கொடுப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த சைடு வந்து ரயன், அப்புறம் வந்து சாச்சனா, மஞ்சரி, பவித்ரா பண்ணுவாங்க. அந்த ஜூஸ் வந்து நடுவில் ஃபில் பண்ணிட்டே இருக்கணுன்ற வேலையை ஜாக்லின் செய்வாங்க. ஊற்றிட்டு ஒருத்தங்களாம் வந்து யார் மிஸ் பண்ணாங்களோ அந்த டாஸ்க்கை சரியாக பண்ணாமல் அவங்க வந்து குடிச்சிட்டு போய் அடுத்த ரவுண்டுக்கு போகணும். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பவித்ரா கொஞ்சம் டல் ஆகிடுவாங்க, தர்ஷிகாவும் கொஞ்சம் டல் ஆகிடுவாங்க. மற்ற 3 பேரும் ஓரளவுக்கு ஆடி இருக்காங்க, ரயன், சாச்சனா, மஞ்சரி. அந்த சைட் பாய்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விஷால், தீபக் வந்து ஆடுவார் ஓரளவுக்கு. முத்து வந்து நல்லா ஆடி இருப்பார். அப்புறம் வந்து சத்யா, ஜெஃப்ரி, எஸ்கே, அதாவது சிவகுமாரும் கொஞ்சம் டல்லாக ஆடி இருக்கார் போல். ஸோ எப்படியும் ஓரளவுக்கு வந்து அடிச்சு பிடிச்சி வந்து பாய்ஸ் டீம் வின் பண்ணிடுவாங்க. அது ஜென்ரலாக பாய்ஸ் தாங்க பண்ணுவாங்க. அந்த சும்மா இப்படி தூக்கி போட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கேனை இப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் வந்து இப்படி சும்மா ஃப்ளிப் பண்ணி வைக்க, இதெல்லாம் நிறைய பாய்ஸ் தான் பண்ணுவாங்க. மேபி அதனால் அவங்க ஈஸியாக பண்ணிட்டாங்களான்னு தெரில. இதில் என்ன பிரச்சனைனா இவங்க பண்ணாதது கூட பிரச்சனை இல்லை. அது பண்ணாத பட்சத்தில் அந்த ஜூஸை போய் குடிச்சிட்டு வரணும் இல்லைங்களா? இது வந்து பவித்ராக்கெலாம் வாமிட்டே வர மாதிரி ஆகிடும். ஸோ பவித்ரா அவங்களாம் வந்து வாமிட்லாம் வர மாதிரி வெளில வந்தோடனே நான் அந்த டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணி திருப்பி அடுத்து இருக்கவங்களாம் ஆடுங்கலாம் பிக் பாஸ் சொன்ன மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த டாஸ்க் ஆடி இருக்காங்க. ஸோ வெறும்னே தண்ணி குடிச்சிட்டு போய் திருப்பி ஆடணுனால அது ஃபீலிங்காக ஒரு மாதிரி ஆகிடும். அது அந்த ஜூஸை குடிச்சிட்டு போய் திருப்பி ஆடணும் போது அது வந்து ஒரு சிலருக்கு அது ஒத்துக்கல. அப்போ ஒத்துக்கலானும் போது அந்த கேமில் ஃபோக்கஸும் பண்ண முடியாது, டைவர்ட் ஆகிடுவாங்க ஈஸியாக. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து ஸ்ட்ராங்காக அந்த கேம் ஆடி வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து என்எஃப்பி வின் பண்ணோன்னே சொல்லவா வேணும். பாய்ஸ் டீமு செம்ம கொண்டாட்டம். அதுலேயும் தீபக் பிளான் பண்ண மாதிரி ஒரு 3 வாரமாக பிளான் பண்ணிருக்காரு. நாமினேஷனில் இருக்க பட்சத்தில் அது அவருக்கு வரணும்னு. ஒரு வாரம் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. போன வாரம் பாய்ஸ் டீமுக்கு கிடச்சோம், அது ரஞ்சித்துக்கு போயிடுச்சு. இந்த வாரம் அப்பாடின்னு எப்படியோ ஒரு வழியாக 3 வாரம் பிளான் பண்ணது இந்த வாரம் கிடச்சிதுராப்பா அப்படிங்கிற வகையில் அது தீபக் எல்லாருமே வந்து ஓட்டிங்கோ அந்த குரூப் டிஸ்கஷனும் பண்ணுறாங்க தான். ஆனால் வந்து சட்டிலாக வந்து அது தீபக் நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வின் பண்ணிட்டா அது தீபக் தான் போனோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அதுதான் கொடுக்க போகிறாங்கன்னு. ஏன்னா பிக் பாஸே பிளான் பண்ணி தான் பாய்ஸ் டீமுக்கு இந்த மாதிரி என்எஃப்பி போகணும், அது போனால் தீபக்கு போகும் அப்படிங்கிறது பிளான் பண்ணி தான் இந்த டாஸ்க்கே கொடுத்துருப்பார். இப்படி ஒரு கஷ்டமான டாஸ்க்கை கேர்ள்ஸால் அதை மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அவங்க ஈக்குவல் டஃப்பு கொடுத்தாலும் அது பாய்ஸ் டீம் வின் பண்ணி அது ஆப்வியஸாக வந்து தீபக்கு போயிடுச்சு. அவர் செம்ம குஷி ஆகிட்டார். அவள் தான் சும்மாவே அவர் அவ்வளோ ஆட்டம் ஆடுவார் தீபக்கு. இப்போ என்எஃப்பி வின் பண்ணி வேற பிக் பாஸ் விட்ருக்காரு. இப்போ இந்த வாரம் என்ன ஆட்டம் ஆட போகிறாரோ தெரியல, ஓகேங்களா? இந்த மாதிரி ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து டிசைட் பண்ணி லிவிங் ஏரியாவில் ரஞ்சித் தான் வந்து சொல்கிறாரு தீபக் யூ ஆர் சேவ்டுன்னு அந்த என்எஃப்க்கு கொடுத்தப்புறம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இன்னொன்று சூப்பராக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் மஞ்சரி எடுத்திருப்பாங்க ஒரு ஸ்ட்ரிங். நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். ஆனந்தி இப்போ எபிசோட் முடியும் போது அவங்களும் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துருவாங்க. அவங்க ஸ்ட்ரிங் எடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா சொன்னது இப்போ நம்ம வீடியோஸே பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த டாஸ்க் வந்து கேர்ள்ஸ் டீம் பண்ணணுமா பண்ண வேணாமா, அந்த கிச்சனுக்கு போகும்போது அந்த பாடி லாங்குவேஜோட அந்த டாஸ்க் வந்து அது பண்ணணுமா பண்ண வேணாமான்னு அவ்வளோ நேரம் கான்வர்சேஷன் போச்சு இல்லைங்களா? நம்மளே அதை 4 பார்ட்டாக போட்டிருக்கோம். இதில் இன்னும் இது 1 ஹவர்லேயே நம்ம 4 பார்ட்டாக பேசியிருக்கோம். யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கும்போது 24/7 எவ்வளோ நேரம் போயிருக்கோன்னு சொல்கிறது 1.5 ஹவர்ஸ்னால் அது வரைக்கும் கேர்ள்ஸ் டீம் சமைக்காமல் இருந்திருக்காங்கன்றது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படி சமைக்காமல் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து என்ன சொல்லியிருக்கலாம்னா, கேப்டன் நீங்கள் போய் சமைங்க, நான் பேசிட்டு வந்து சொல்கிறேன், டிஸ்கஷன் வந்து பாய்ஸ் டீம் கூட போய் பேசிட்டு வந்து சொல்கிறேன், அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் சமைக்க
ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லிட்டு போய் பண்ணியிருக்கலாம். இவர் வந்து அங்கே கேட்டு வந்து சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் சமைங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அவ்வளோ நேரம் பசியில் இருந்தோம் எல்லாருமே சமைக்காமல். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ வந்து இதை வந்து கேப்டன் இன்னும் கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். மற்றபடி சூப்பர் தான் அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நல்லா சொல்லிட்டு அதை நீங்கள் சமைக்க சொல்லிட்டு போயிருந்தா எங்களுக்குமே கொஞ்சம் அந்த பசியாக இருந்ததுனால அந்த டைமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்போ வந்து அருண் சொல்வார், நியாயமாக தான் சொல்லுவேன். நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு முடிவெடுத்துட்டு வந்துடலாம்னு நினச்சேன். அது அவ்வளோ நேரம் போகும் டிஸ்கஷன் எனக்கே தெரியல. அது ஒப்பீனியன் ரொம்ப நேரம் போயிடுச்சு அந்த கான்வர்சேஷன். அது ஓகே உங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருந்தா சாரி தான், ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு மஞ்சரி ஸ்ட்ரிங் எடுக்கும்போது அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணி பேசின அருண் இந்த இடத்துல ஜென்யூனாக அதை ஒத்துக்கிட்டு ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன், உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும், நீங்கள் பசியில் இருந்திருப்பீங்க, நான் அதை பண்ணியிருக்கலாம், நான் உங்களை சமைக்க சொல்லிட்டு போய் பேசியிருக்கலாம்னு சொன்னது நல்லாவே இருந்ததுங்க. ஸோ வந்து ஆனந்தே இன்னொரு ஸ்ட்ரிங்கை எடுத்துருவாங்க. ஸோ இது நடந்தது கைஸ். அப்புறம் அப்ரிசியேஷனும் கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் நல்ல கேப்டனாக தான் இருந்தீங்க, பயஸ்டு கேப்டனாக இல்லை அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருப்பாங்க. அது நல்லா தான் இருந்தது.